ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இடைக்கால நிலை பற்றி பார்க்கலாம். இடைக்கால நிலை செல் பகுப்பில் அதிக காலம் கொண்ட நிலையாகும். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் இடைக்கால நிலை அதிக காலம்னா, ஒரு யூகேரியட் செல்லை பொறுத்த வரைக்கும் 23 மணி நேரம் அதில் இடைக்கால நிலையும், மீதமுள்ள 1 மணி நேரம் மட்டும்தான் அதில் மைட்டாசிஸ் பகுப்பு நடக்குது. அப்போ 23 மணி நேரம்ங்கிறது அதிக காலம் தானே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆனால் முற்றிலும் வேறுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பார்ப்பதற்கு உட்கரு ஓய்வு நிலையில் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இது உண்மை அல்ல. ஏன்னா அதில் சில நிகழ்வுகள் நடக்குது. G1S G2ங்கிறது அதில் சில நிகழ்வுகள் நடக்குது. இலை போன்ற அமைப்பிலிருந்து குரோமோசோம்கள் இந்நிலையில் விரவிய அமைப்பாக உள்ளன. இது இலை மாதிரியான அமைப்பு. இதுலேருந்து இது உட்கருக்குள்ளே இருக்குது. அந்த நிலையிலேருந்து எப்படி விரவிய அமைப்புனா, அப்படியே ஒரு அமைப்பே இல்லாமல் சும்மா செதறி கிடக்கிற மாதிரி இந்த மாதிரி மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் இந்நிலையின் போது தான் இவை புரத உற்பத்தியில் ஈடுபடுகின்றன. புரத உற்பத்திங்கிறது என்ன நிலையில் தான் உருவாகும்னா, இடைக்கால நிலையில் தான் உருவாகும். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், செல் பகுப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள்லாம் இந்த நிலையிலே உருவாகிடுது. அதுக்கப்புறம் C அளவு என்பது ஹேப்ளாய்டு உட்கருவில் காணப்படும் டிஎன்ஏவின் அளவை குறிக்கிறது. அதில் சிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, டிஎன்ஏவை மென்ஷன் பண்ணுது. சிங்கிறத நீங்கள் எங்கே கொடுத்துருந்தாலும் அந்த டிஎன்ஏன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ G1 நிலை முதல் இடைவெளி நிலை, இங்கிலீஷில் கேப் 1ன்னு சொல்லுவோம். G1 நிலையில் இருக்கும் செல்களில் டிஎன்ஏவின் அளவானது 2C ஆக உள்ளது. ஏன் 2C? ஃபஸ்ட்டு டிஎன்ஏன்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஹேப்ளாய்டு உட்கருவில் சியாக தான் இருக்கும். இங்கே G1 நிலையில் வரும்போது சியாக இருந்தது 2Cயாக மாறிடுச்சு. இந்நிலையின் செல்லானது வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடில் ஈடுபட்டு வளர்ச்சிக்கு தேவையான புரதம், லிப்பிடுகள், கார்போஹைட்ரேட் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியங்கள், எண்டோபிளாசவலை ஆகியவற்றை உருவாக்குகின்றன. ஓகேவா? இந்த நிலையில் தான் இவ்வளோ பொருட்களை உருவாக்குது. இதுவும் முக்கியம். அதே மாதிரி இந்த G1 நிலையில் தான் அது டிஎன்ஏவோட கண்டென்ட் என்ன நிலையில் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா 2C ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா, பல்வேறு தடைப்புள்ளிகள் செல் சுழற்சியை கட்டுப்படுத்துகின்றன. நம்ம ஏற்கனவே செல் சுழற்சியோட கால அளவில் G1 தடைப்புள்ளிங்கிறது பார்த்தோம். இந்த G1 தடைப்புள்ளிக்கு இன்னொரு பேர் வரையறை புள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். அப்போ G1 படிநிலையின் முடிவில் ஏற்படும் தடைப்புள்ளிக்கு வரையறை புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல்லானது செல் சுழற்சியின் தொடர்ந்து செயல்படுவதை அல்லது G0 என்ற அமைதி நிலைக்கு செல்வதை மற்றும் குறிப்பிட்ட செல்லாக மாற்றம் அடைவதை அல்லது பகுப்படையாமல் இறந்து விடுவதை தீர்மானிப்பதற்காக இந்த தடைப்புள்ளி திகழ்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிலையை தாண்டி இந்த நிலை